கண்ணதாசன் அவர்களுடைய இரத்த திலகம் தமிழ் திரையின் குறிப்பிடத்தக்க முக்கியமான வெற்றி சித்திரம். அன்னையின் ஆணைக்கு பிறகு சிவாஜி அவர்களும் சாவித்ரி அவர்களும் ஜோடி சேர்ந்து உணர்ச்சிகரமாக போட்டி போட்டு நடித்த புரட்சி திரைப்படம். இரத்த திலகம் திரைப்படத்துல நகைச்சுவை திலகங்கள் நாகேஷ் மற்றும் மனோரமா. மனோரமாவின் நடிப்பு பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். ஒரு காட்சியில நடிகர் நாகேஷ் அவர்கள் நடிக்க முயற்சி செய்து வசனத்தை மனப்பாடம் பண்ணும் காட்சி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. அம்மா அம்மா யார பத்தி அம்மாங்கற? எங்க அம்மா சொல்றேன், உன்னையா சொல்லுவேன். அம்மா நிறைய உப்பு தண்ணியை குடிச்சு தொலைச்சிட்டம் போறது, நெஞ்சு வலி பொறுக்க முடியல, என் உயிரே போயிடும் போறது. அது தானா போட்டும். இதே மருந்து கொண்டு வர. அம்மா கூட இருக்கிறது யாரு? உங்க அப்பாவா? ஆமா. அப்பாடா. கூட அவர் வர நேரம் ஆயிடுச்சு. இதுதானே எனக்கு செய்யற முதல் உதவியா? எத்தனை மருந்த குடிய? இதெல்லாம் மாட்டு ஆஸ்பத்திரியா? பல்ல புடிச்சு ஊத்துற, கையில கொடு. ஏ நான் உன்னை தொடக்கூடாதா? என்ன தொடக்கூடாதான் நான் சொல்லுவேனா? குயில் அழகான பெயர். குயில், உனக்கு இந்த பேரை உன் அழக பார்த்து வச்சாங்களா இல்ல உன் குணத்தை பார்த்து வச்சாங்களா? இல்லையா, என் குரலை பார்த்து வச்சாங்க. நான் எவ்வளவு அழகா பாடுவேன் தெரியுமா? காதல் பலியாகி நீயும். ஐயோ, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. பூங்குயில், எனக்கு பலவலான்னு பேசுறதே பிடிக்காது. பளிச்சுன்னு எதையுமே பேசி தீர்த்துக்குவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு பூர்ண சம்மதம். உனக்கு சம்மதமா? எனக்கும் சம்மதம் தான். இரத்த திலகம் படப்பிடிப்பின் போது கண்ணதாசனுக்கும் சாவித்ரி அவர்களுக்கும் இடையே கால் ஷீட் இழுபறி காரணமாக யுத்தம் வெடித்து அதனால் படப்பிடிப்பு தடைப்பட்டது. அதுக்கப்புறம் பட தயாரிப்பு நிர்வாகியான வீரையாவின் கடும் முயற்சிக்கு அப்புறம்தான் சமாதானம் ஏற்பட்டு படப்பிடிப்பு தொடர்ந்தது. இந்த சிக்கல் காரணமாக 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்திய சுதந்திர தினத்தன்று வெளிவர வேண்டிய இந்த திரைப்படம் ஒரு மாதம் கழித்தே வெளிவந்தது. படத்தை இயக்கியவர் மராட்டியரும் வக்கீலுமான தாதா மிராசி ஆவார். படத்தை நல்ல முறையில் இயக்கியிருந்தார். சிவாஜி அவர்களும் சாவித்ரி அவர்களும் சந்திக்கும் இறுதி காட்சியை விறுவிறுப்பாகவும் உணர்ச்சிகரமாகவும் இயக்கியிருந்தார். ஹலோ மிஸ். கமலம்மா, உங்களுக்காக நான் மிகவும் அனுதாபப்படுகிறேன், ஆழ்ந்த துக்கப்படுகிறேன், எக்கச்சக்கமா கவலைப்படுகிறேன். உன்னுடைய அனுதாபம் ஒன்றும் தேவையில்லை எனக்கு. ஏதாவது உதவி தேவையா? முட்டாள்களுடைய உதவியை நான் எதிர்பார்க்கறது இல்ல. கமலம்மா, நீ ரொம்ப புத்திசாலி. உங்ககிட்ட எல்லா குணமும் இருக்கு. அழகு கிழகு அதுவும் நாட் பேட், பரவாயில்ல. ஆனா ஒன்னே ஒண்ணு கிடையாது, மரியாதை. மருந்துக்கு கூட கிடையாது. சைனாவுல பிறந்த பொண்ணு இல்ல, அந்த வாசனை கொஞ்சமாவது அடிக்காது. மரியாதையை பத்தி எனக்கு தெரியும், ஆனா உன்னை மதிக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஏமா? என் மரியாதை பெற யோகியதை உனக்கு கிடையாது. நீ பெரிய கிளியா பற்றா, நீ மரியாதை கொடுக்கறேன்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாருங்கம்மா, give respect and take respect மா. You uncultured brute. அதாவது என்ன நாகரிகம் இல்லாத முட்டாள்னு நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா. Thank you very much. உனக்கு நாகரிகம் தெரியாது, பண்பு தெரியாது, பழகவே தெரியாது. நம்மள பத்தி இவ்வளவு டீப்பா விசாரிச்சு வச்சிருக்கீங்களே, எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? நேத்துக்கு விளையாடுங்க விளையாட்டு, அது ஒண்ணு பார்த்தா போதாது. வண்டர்ஃபுல் விளையாட்டு, சும்மா பூந்து விளையாண்டன அப்படியே. ஆஹா, அடுத்தவன கையால குத்துறதா விளையாட்டு. அது ஒரு தினசு விளையாட்டுமா, சும்மா பாக்ஸிங் விளையாட்டு. நீ செய்யறது ரொம்ப காலித்தனம், ரவுடித்தனம். கவலமா கோச்சுக்காதீங்க. உங்க அண்ணன் அடிபட்டதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். ஆனா அது நியாயமா அநியாயமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அப்ப நீ செய்ததுதான் நியாயமா? ஆமாம்மா, நான் ரைட்ல குத்துனா, நான் லெஃப்ட்ல குத்துனேன். நீ இப்படி இருக்கிய, ஆமா நீ குத்துனா நான் தாங்குவானா? உண்மைதாம்மா. உங்க அண்ணனை எவனாவது வெளியூர்காரன் பார்த்தான், நம்ம தேசமே பஞ்சத்துல அடிபடுறதா நினைச்சுக்குவான். உன்னை பார்த்தா அந்த பஞ்சத்துக்கு நீதான் காரணம் நினைச்சுப்பான். அங்க மட்டும் என்ன வாழ நான்சென்ஸ் காணா. காலேஜுக்கு வந்து போறதுல சதா நான்சென்ஸ் நான்சென்ஸ். ஏமா பாத்து போ, இன்னும் 2 மாடி ஏறணும், இடிஞ்சிட போகுது. இரத்த திலகம் திரைப்படம் கண்ணதாசனால் எழுதப்பட்ட கதைக்கு அவரே இன்னும் இருவரோடு சேர்ந்து வசனம் எழுதினார். படத்தின் பாடல்கள் அனைத்தும் கவிஞரால் எழுதப்பட்டது. திரை இசை திலகம் KV மகாதேவன் இசையமைச்சாரு. 60 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் கல்லூரி இறுதி நாள்ல பாடப்படும் பிரியாவிடை பாடலான பசுமை நிறைந்த நினைவுகளே பாடல் இந்த படத்தில்தான் இடம்பெற்றது. இது தவிர புத்தன் வந்த திசையிலே போர், பனி படர்ந்த மலையின் மேலே, வாடை காற்றம்மா ஆகிய பாடல்களும் இடம்பெற்றன. புத்தன் வந்த திசையிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல், இந்த பாடலை TM சௌந்தரராஜன் அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாரு.
பாடலுக்குண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போர் போர் போர். புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ போர் போர். பரத நாட்டு திருமகனே வா, பச்சை ரத்த திலகமிட்டு வா, பொருது வெண்கணத்தை நோக்கி வா, பொன்னளந்த மண்ணளக்க வா 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 வா. புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ போர் போர். மக்களுக்கு புத்தி சொல்லி வா, மனைவி கண்ணில் முத்தமிட்டு வா, பெற்றவர்க்கு தாழ்வணங்கி வா, பேரெடுக்க போர் முடிக்க வா 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 வா. புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ போர் போர். மறுபடிக்கும் வீழ்வதில்லை வா, மரணமேனும் பெறுவதென்று வா, பருவ நெஞ்சை முன்னிமிர்த்து வா, பகைவனுக்கும் ஓர் உயிர்தான் வா 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 வா. புத்தன் வந்த திசையிலே போ, புனித காந்தி மண்ணிலே போ, சத்தியத்தின் நிழலிலே போ, தர்மத்தாயின் மடியிலே போ போர் போர். கண்ணதாசன் அவர்களுக்கு ஒரு படத்தில் தோன்றி பாடல் காட்சியில் நடிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்தது. அந்த ஆசையை இந்த படத்துல நிறைவேற்றி கொண்டார். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோலமையில் என் துணையிருப்பு பாடலுக்கு திரையில் தோன்றி நடித்து ரசிகர்களின் ஆதரவை பெற்றுக்கொண்டார். படத்துல நடிகர் திலகமும் நடிகையர் திலகமும் இணைந்து நடித்தார்கள். இருவர் நடிப்பிலையும் மோதல், காதல், நெகிழ்ச்சி, பாசம் அப்படின்னு பலவித உணர்ச்சிகள் வெளிப்பட்டன. படத்தில் 2 திலகங்களும் நடிக்கும் ஒத்தலோ நாடக காட்சி அருமை. ஆங்கில வசனங்களையே பயன்படுத்தி இருப்பது சிறப்பு. நாகேஷ் மனோரமா காட்சிகள் சிரிப்பு. ராஜரத்னம், டீ சாப்பிடல? லெட்டர் படிக்கிறீங்களா? எங்க இருந்து வந்திருக்கு? என் மனைவி கிட்ட. ஓ சாரி, நீங்க படிச்சுட்டு வாங்க, நான் வெளியே இருக்கிறேன். பரவாயில்ல, நீங்க இருக்கலாம். இன்னைக்கு மிஸ்ட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பறப்பதற்கு விமானம் இல்லாவிட்டாலும் எனது சிலாலேயே பறந்து வருவேன். பறந்து செல்கின்றோம் நாம், பறந்து செல்கின்றோம். வாமா, சர்க்கார் உத்தரவுப்படி உன்னையும் காவல வைக்கணும்னு இவங்க வந்து. என்னையா? ஏன்? போர் நிலைமை அதிகரித்து விட்டு எல்லா இந்தியர்களையும் காவலில் வைக்கும்படி சர்க்கார் உத்தரவு.
யாருக்கும் விதிவிலக்கு இல்லை. என்னை கூடவா நீங்கள் நம்பவில்லை? பெற்ற தாயையே அன்று தனியாக பிரித்து அனுப்பினேனே, அது கூடவா உங்களுக்கு நினைவில்லை? இல்லை, எதையும் சர்க்கார் நம்பவில்லை, நம்புகிற நிலையிலும் இல்லை. அப்படி என்றால் என்னை காவல் முகாமுக்கு அனுப்ப வேண்டாம். உங்கள் கையாலேயே என்னை கொண்டு விடுங்கள். எந்த பூமிக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேனோ அந்த பூமியிலேயே மடிந்து போகிறேன். எவர்களுக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேனோ அவர்கள் கையாலேயே நான் மடிந்து போகிறேன். நன்றியுள்ள நீ, விசுவாசம் உள்ள நீ, இதையே உனது நாடாக கொண்டு விட்ட நீ ஒரு சீனத்து குடிமகனை திருமணம் செய்து கொள்ள முடியுமா? சீனத்து குடிமகனை அல்ல, இந்த நகரத்திலேயோ நாட்டிலேயோ யாரை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அவரை நான் மணந்து கொள்கிறேன். நாட்டை மறந்தாள், வீட்டை மறந்தாள், இன்னுமா நீங்கள் இவளை நம்பவில்லை? நம்புகிறேன் மிஸ்டர் லிட்டாங், நம்புகிறேன். ஆனால் ஏன் தயக்கம்? நானே இவளை என் மருமகளாக ஏற்றுக்கொள்ள தயார். yes, I will marry her. Very good. All right, Mr. Linton, shall I make a move? தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகர்களில் புகழ் பெற்றவர்தான் சண்முக சுந்தரம். இவர் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. நடிகராக மட்டுமில்லாமல் பாடகராகவும் திகழ்ந்திருக்கிறாரு. இவர் ரத்த திலகம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். கலைக்கல்லூரி தின விழாவா? நாட நிகழ்ச்சிகளில் மகாகவி ஷேக்ஸ்பியரின் ஒத்தல்லோ, ஓஹோ, ஆங்கிலம், இங்கிலீஷா நடைபெற இருக்கிறது. இதில் நடிக்க விருப்பமுடைய மாணவ மாணவிகள் காரியதரிசியை நேரில் சந்திக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதிவீரராம பாண்டியன் காரியதரிசி, கலைக்கல்லூரி. என்னடா தமிழ்ல நாடகம் போட்டாலே தகராறு, இங்கிலீஷ்ல நாடகம் போட்டா எவன்டா நடிப்பான்? திருச்சி. ஓ, ஐம் சாரி மிஸ்டர் மதுரை, உன்னை மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? பக்கத்துல குமார் இருக்கான், பார்த்து பேசுறான். குமார் பெரிய கொம்பா, என்னடா நடிக்கிறதுல என்ன பெரிய மலையா? நான் மனசு வச்சா நான் கூட வேண்டாம் ஒத்தலவா நடிப்பேன். நல்ல வேலைடா, இது தெரிஞ்சோ என்னமோ ஷேக்ஸ்பியர் முன்னாலேயே செத்து போயிட்டாரு. நான் சேலஞ்ச் பண்றேன், நான் ஒத்தலவா நடிக்கிறதுக்கு தயார். யாரா டெஸ்டிமோனா? டெஸ்டிமோனா? டேய், இந்த காலேஜ்ல நீ தாண்டா அழகான பையன், நீ போடுறா டெஸ்டிமோனா. இவன் பொம்பளை வேஷம் போட்டா கதை என்ன ஆகும்? என்ன ஆகும்? டெஸ்டிமோனாவை பார்த்தோன்னு ஒத்தல்லோ தற்கொலை பண்ணிக்க வேண்டியதல்லோ. ரத்த திலகம் திரைப்படத்துல நடிகர் திலகத்துடைய நடிப்பை பாராட்டி சென்னை சினிமா ரசிகர் சங்கம் கொடுத்த பரிசு துப்பாக்கி. இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போகிறேன்? இதுல என்ன கைமாறு? இது என் கடமை. என் உயிரை காப்பாற்றி விட்டீர்களே என்பதற்காக நான் சந்தோஷப்படவில்லை. என் உயிர் என்றுமே எனது தேசத்திற்குத்தானே. அதனால் தானே பல இன்னல்களை கடந்து மலையேறி வந்திருக்கிறேன். ஆனால் ஆபத்துக்கு பாவமில்லை என்று அறிமுகமில்லாத ஒரு ஆடவனோடு உங்கள் மகளை இருக்கச் செய்தீர்களே. நீ நன்றாக வாழங்கள். இன்று நீங்கள் எனக்கு செய்த உதவி பல எதிரிகளை நான் கொண்டு குவிக்கவும், இன்னும் சில காலம் நமது பாரத நாட்டிற்கு நான் சேவை புரியவும் எனக்கு உதவி அளிக்கும். நான் போய் வருகிறேன் அம்மா. தம்பி, நீ தனியாவா போற? இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள என் மகன் வருவான். இந்த பகுதி பூராம அவனுக்கு தெரியும். நீ எங்க போகணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பான். நீ ரொம்ப களைச்சு போயிருக்க, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுப்பா. ஷீலா, சாப்பிடறதுக்கு ஏதாவது இருக்காமா? அண்ணனுக்குன்னு எடுத்து வச்சது கொஞ்சம் இருக்குமா, அது இந்த பிள்ளைக்கு கொடு. சாப்பிட வாப்பா. ஆண்டவா, இந்த நல்ல மக்களை எதிரிகளிடமிருந்து காப்பாற்று. தம்பி, சாப்பிட வாப்பா. ரத்த திலகம் திரைப்படத்துல ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வரக்கூடிய ஒரு பிட் சாங் இருக்கும். இந்த பாடலை எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் அற்புதமாக பாடியிருப்பாங்க. On the merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our soul. On the merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our soul. On the merry-go-round, I will be with you, where hearts will be high and heaven in our view. On the merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our soul.
lovely thrill. It's a lovely thrill. அம்மா யாருமா இங்க? அம்மோ அம்மா கமலாம்மா, அம்மா கமலா பாட்டி. ஓ நீயா? அடியே ஏன் இப்படி கரடியா கத்துற? அத கேட்கதான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஆமா நீங்க கூட வாடாடுறீங்க. ஆமா. அட கஷ்டகாலமே. ஏன் நான் என்ன உனக்கு என்ன? யோ இது எங்க வீடியா? எங்க அம்மாவுக்கு சொந்த வீடு. நாங்க அப்படித்தான் ஆடுவோம். சும்மா முந்திரி கொட்டேன். மிஸ்டர், நாங்க அப்படித்தான் ஆடுவோம், பாடுவோம், கத்துவோம். அம்மா கமலா, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். டான்ஸ்ங்கிறது ஒரு பெரிய கலை. பாவம் அது அனாவசியமா நம்ம தலைமுறையில அழிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க ஏன் உடம்பு போட்டு இழைக்க வச்சுக்கிறீங்க? மணி 10க்கு மேல ஆகுது. நாளைக்கு கிளாஸ் இருக்குமா, நான் எழுதணும். பேசாம ஆட்டம் பாட்டத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு போய் தூங்கு. நோ 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 மேடம், ஐ வில் மேக் யூ ஸ்டாப். யூ cannot. Come on, start again. Merry-go-round, let's ride and roll. On the merry-go-round, let's rock our soul. Merry-go-round, ride and roll, rock our soul. Hey! Close your eyes and tell me what you feel. Close your eyes and tell me what you feel. On the merry-go-round, it's a lovely thrill. On the merry-go-round, ride and roll. On the merry-go-round, let's rock our soul. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.